بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த ஜும்ஆ உரைக்கு முன்னர் வந்து அமர்ந்தால், முன்னேரத்தில் வந்து அமர்ந்தால் என்ன கூலி தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ அந்த உயர்ந்த நற்கூலிகளை நாம் அனைவரும் வாழ்நாள் முழுதும் பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை தொடங்குகின்றேன். எந்த உரையாக இருந்தாலும் அறிவு சார்ந்த நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் இந்த பேச்சு என்பது யாருக்கு பிரயோஜனம் தரும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே, வதக்கிர், நீங்கள் அறிவுரை கூறுங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், யார் இறை நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பேசக்கூடிய நல்ல பேச்சுக்கள் பயனளிக்கும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் சில செய்திகள் சொல்லப்படும் போது அது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ வேண்டி நாம் அதை கேட்கக்கூடியவர்களாகவும் கூட இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவர். ஆனால் எந்த பேச்சுக்களும் இந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை நாம் நம்புவோம், செயல்படுத்துவோம், அதன் மூலம் பலன்களையும் பெறலாம் என்பதை நாம் முதற்கண் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்.
சொல்லி காட்டுகின்றான், நன்மைக்கு முன் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் எதை தேடுகின்றோம் என்று சொன்னால் தீமையைத்தான் அதிகம் தேடுபவர்களாக, அல்லது இந்த உலக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நாம் இந்த உலகத்தில் அதிகமாக பாடுபடுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وَيَسْتَعْجِلُونَكَ بِالسَّيِّئَةِ قَبْلَ الْحَسَنَةِ وَقَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِمْ رُسُلٌ وَإِنَّ رَبَّكَ لَذُو مَغْفِرَةٍ لِلنَّاسِ عَلَى ظُلْمِهِمْ وَإِنَّ رَبَّكَ لَشَدِيدُ الْعِقَابِ. இந்த உலகத்தில் நன்மைக்கு முன்னர் வேதனையை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய தீமையைத்தான் மக்கள் விரைந்து தேடுகின்றனர். இவர்களுக்கு முன்னரும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சென்று போயிருக்கின்றன. மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை நன்மை என்று எதில் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வும் நமக்கு வழிகாட்ட வந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்திருக்கின்றார்களோ அதை விட்டு அநியாயங்களைத்தான் இந்த மக்கள் அதிகமாக சம்பாதிக்கின்றனர். இருந்தும் உம் இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான், ஆயினும் அவன் வேதனை தருவதில் கண்டிப்பானவனும் கடுமையானவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எப்படியெல்லாம் அடுத்தவர்களை விட நாம் ஒரு படி மேலே இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும், அது வீடு கட்டுவதாக இருந்தாலும் உடை அணிவதாக இருந்தாலும் மற்றவர்களை விட நாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானா இல்லையா, கபருக்கு செல்வது வரை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசைதான் உமது இறைவனின் நினைவில் இருந்து அவர்களை தூரமாக்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்றோம், இந்த காரியத்தை செய்தால் நாளை மறுமையில் சுவனத்தை பெற்றுக் கொள்ளலாம். சுவனம் என்றால் என்ன என்பதை நாம் சிறிது கற்பனை செய்து பார்த்திருக்கின்றோமா, பார்க்க முடியுமா? அதற்காக நேரம் ஒதுக்கி அந்த சுவனம் என்றால் என்ன, அதை எப்படி, எதை செய்தால் நான் அதை அடைந்து கொள்வேன் என்ற எண்ணத்தோடு அதற்காக முயற்சி செய்திருக்கின்றோமா? மனித கரங்களால் கட்டப்பட்ட எத்தனையோ கட்டடங்கள் வானை முட்டும் அளவுக்கு இருக்கின்றது என்று அதை கண்டுவிட்டு பிரமிப்போடு கூறுகின்றோம், ஆச்சரியப்படுகின்றோம். ஒரு மனிதன் கட்டி வைத்த ஒரு கட்டிடத்திற்காக, அந்த கட்டிடத்தை காண்பதற்காக உலகத்தில் இருந்தெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அங்கே வந்து அதன் முன் நின்று போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், இது அற்புதமான ஒரு மஹால், அற்புதமான ஒரு கட்டிடம் என்று என்ன செய்யறாங்க, அதை அற்புதம் என்று சொல்லுகிறார்களே. நமது இறைவன் வாக்களிக்கின்றான், இந்த உலகத்தில் நீ இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு வந்தால், அதை அதிக அளவு சுமந்து கொண்டு வந்தால் நாளை உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த சொர்க்கத்தை பற்றி நாம் சரியான முறையில் சிந்தித்து அதற்காக வேண்டி பாடுபடுவதில்லை. சொர்க்கத்தில் நாம் வீட்டை பெருக்கக்கூடிய வார்கோல், அந்த வார்கோலில் ஒரு குச்சியை மாத்திரம் எடுத்து ஒரு இடத்தில் வைத்தால்
அது எத்துணை அளவு இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அந்த அளவுக்குள்ள இடத்தை கூட நாளை சொர்க்கத்திலே இந்த பூமி முழுக்க தங்கமாக இருந்து அந்த தங்க பந்தை அல்லாஹ்விடத்தில் கொடுத்து விட்டு எனக்கு சொர்க்கத்தில் இந்த மார்போல் வைக்கும் அளவுக்காவது ஒரு இடத்தை கொடு என்று கேட்டால் கிடைக்காது. அப்படி என்றால் அங்கே எதை நாம் கொண்டு செல்ல வேண்டும், எதற்காக நாம் விரைந்து கொள்ள வேண்டும், எதிலே நாம் போற்றி போட வேண்டும் என்ற நிலைகளை குறித்தெல்லாம் என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? பாட்டெல்லாம் பாடுவோம், நன்மை தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும், தீமையின் எடை கூடிவிட்டால் தீய நரகில் விழுந்துடுவாய் என்றெல்லாம் பாட்டெல்லாம் கேட்கிறோமே. அந்த செய்தி சொல்லுவது என்ன? அந்த நன்மைக்காக விரைகின்றோமா? அந்த நன்மைக்காக நாம் போட்டி போடுகின்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வசாரியு, நீங்கள் விரையுங்கள், இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, ஜன்னத்தின், அந்த மன்னிப்பிற்கு பிறகு கிடைக்கக்கூடிய சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் பாடுபடுங்கள் என்று சொல்லவில்லை, விரையுங்கள். வாங்கு சொன்னாக்க அந்த வாங்கு சொல்லி முடித்து விட்டதே, நம்ம தொழுகைக்கு போக வேண்டும் என்ற அதிலே ஒரு விரைவு காட்டுகின்றோமா? இப்பதானே வாங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் 15-20 நிமிஷம் இருக்கு காமத்து சொல்வதற்கு என்று அதிலே நிதானத்தை காட்டுகின்றோம். இந்த தொழுகையை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் தொலை தூரத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்து வந்து தொழுகையில் கலந்து கொள்கிறார். அந்த தொழுகையில் கலந்து கொண்டவருக்கு அவரிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் வசதியோடு இருக்கின்றீர்கள், ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாமே, அதனை பயன்படுத்தி தொழுகைக்கு நீங்கள் வரலாமே என்று கேட்டு சொல்லப்படும் போது அந்த மனிதர் சொன்னார், அவர் எப்படி நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கின்றார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் தன் வீட்டிலிருந்து அழகான முறையில் ஒழுவெடுத்து அங்கிருந்து எடுத்து வைத்து நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நன்மை எழுதப்படுகின்றது, தீமை அழிக்கப்படுகிறது என்று சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த நன்மையை நான் என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வருவதன் மூலம், நடந்து வருவதன் மூலம் அந்த நன்மைகளை நான் சம்பாதிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு உள்ள நிலை என்ன? நம்மிடத்துல வாகனம் இருக்கு, அப்படியாவது உடனே புறப்பட்டு வர்றோமா? இல்லை என்றால் அதிலே சோம்பேறித்தனத்தோடு அலட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நாம் நன்மைகளை கொள்ளையடிப்பவர்களா? நன்மையை குறித்து சரியான முறையில் ஒரு புரிந்துணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அனைத்தையும் விட மிகப்பெரியவன். நீ செய்யும் வியாபாரத்தை விட, நீ பேசிக் கொண்டிருக்கும் பேச்சை விட, நீ உன் மனைவி மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் அந்த நிலையை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். அவனை துதிப்பதற்கு, அவனை வணங்குவதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நான் விரைந்து செல்வேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா? பல இடங்கள்ல பள்ளி வாசல்கள்ல பிளக்ஸ் அடிச்சு கொண்டிருப்பாங்க, வைதா துக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் முஅமீன்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். நமக்கு நடுங்குதா? இல்லையே. அந்த நடுக்கம் ஏன் வரவில்லை? அந்த நடுக்கத்தை குறித்துதான் இறைவன் சொல்லுகின்றான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன், அவர்கள்தான் தன் இறை எச்சத்தால் நடுங்குவோர்கள். அல்லாஹ் என்ற அழைப்பு விடுக்கப்படும் போது அனைத்து காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இறை இல்லம் சென்று இறைவனை வழிபடுவேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றானா,
வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் எப்படி மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிப்பதில்லை. அப்ப மதிப்பு என்பது நம்ம எப்படி சும்மா அது கையில ஏதாவது உருட்டி ஓடிக்கிட்டு இருந்தாக்க நமக்கு அல்லாஹ்வுடைய மதிப்பை உயர்த்துகின்றோமா? இந்த விரைவு காட்டுதல். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் சாபிக்கும், முதல் வசனத்துல வசாரிகு, இன்னொரு இடத்துல சாபிக்கு இலா மக்ஃபிரத்தில், அவர்கள் நன்மையான காரியங்களில் ஒருவரை ஒருவர் போட்டி போடுவார்கள். நம்ம எதுல போட்டி போடுறோம்? இந்த உலகத்தில் அவன் அப்படி வாழுகின்றான், அவனை விட நான் அதிகமாக, அவனை விட சிறந்த முறையில் நான் இருக்க வேண்டும் என்று இந்த உலக விஷயத்திற்காக பாடுபடுகின்றோமே, அவன் அப்படி வீடு கட்டி இருக்கின்றான், அதை விட நான் அதிகமாக, அதை விட அதாவது காண்போர் கண் கவரும் வகையிலே மெச்ச வேண்டும் என்ற வகையிலே என்னுடைய வீடு இருக்க வேண்டும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில் உல்லாசமாக இருப்பதற்கு நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம், அதிலே விரைவு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அவன் திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இறைவனுடைய திருப்தியை நீ பெற்றால், அதன் மூலம் நன்மைகளை பெற்று கற்பனையே பண்ண முடியாத இன்பம் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வும் அவன் திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்களே. அப்ப அந்த விஷயத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம வணக்க வழிபாடுகள்லாம் ஈடுபடவில்லை என்று நாம் சொல்லவில்லை, ஆனால் விரைவு காட்டுகின்றோமா? அதிலே ஒருவரை ஒருவர் போட்டி போடுகின்றோமா என்றால் இல்லை என்ற நிலைதான் பரவலாக காணப்படுகின்றது. அப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அந்த மக்கள் எந்த காரியத்தை செய்தால் எனக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும், எதில் ஈடுபட்டால் எனக்கு உடனடியாக சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆவலோடு கேட்டு கேட்டு செயல்பட்டார்களே, நாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏகத்துவமே என் உயிர் மூச்சு என்று அந்த வாட்ஸ்அப் போன்ற அந்த இதுல நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரிலாம் வச்சிருக்கோம். அந்த ஏகத்துவத்தின் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் அதன்படி நடக்கிறார்களா என்றால் இல்லை. மற்றவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நான் அஞ்சுவதில் முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒருபோதும் நான் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் அப்படித்தான சொல்றான், இத்தகு யௌமன். இந்த குர்ஆன்ல அந்த வேத வசனங்கள் எல்லாம் முடிவுற்ற போது ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, இத்தகு யௌமன், நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு அஞ்சி கொள்ளுங்கள். அந்த நாள் என்பது எந்த நாள் தெரியுமா? துர்ஜஊன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நாள். அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே, அது எப்படி இருக்கின்றது அந்த வார்த்தைகள்? ஒருவனோடு நாம் சண்டையிட்டு விட்டோம், அல்லது கடன் வாங்கி சரியான முறையில் கொடுக்கவில்லை, கொடுத்தவன் திரும்ப திரும்ப கேட்கின்றான், ஒரு கட்டத்துல கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் என்று வாங்கியவன் சொன்னால், அந்த கொடுத்தவன் என்ன சொல்வான்? சரி, இந்த பக்கம் தானே வருவ நீனே, அப்ப நான் பாத்துக்கிறவா என்று சொன்னால் நமக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா? அந்த வழியா தானே நான் எல்லாவற்றையும் வாங்குவதற்கு போக வேண்டும், வர வேண்டும். அவசரத்திற்கு ஏதாவது நோயுற்றால் அந்த வழியா தான் நான் போகணும் என்ற ஒரு பதட்டத்தோடு தானே இருப்பான். ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு பயப்படுபவன் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ மீண்டும் இங்க தான் வரணுவா என்று சொல்லுகின்றானே. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையை கேட்டு நமக்கு பயம் வருகிறதா என்றால் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை குறித்து குர்ஆன் சொல்லுகின்றது, அவர்கள் நரகத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நரகத்துல விழுந்துருவாங்க. அந்த விளிம்பிலே நின்று கொண்டிருந்த அவர்கள்
எத்தனையோ அக்கிரம அநியாயங்களை செய்து கொண்டிருந்த அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்களாக எப்படி மாறி போனார்கள்? அவர்கள் நன்மையினுடைய அந்த மதிப்பை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அதை எப்படியாவது நான் செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைத்தார்கள். போருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு நான் உயிர் நீத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கப்படுகிறது. நீ உயிர் நீத்தால் உனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு ஒன்றுமில்லை என்று சொல்லப்படும் போது அந்த மக்கள், ஒரு மனிதர் சஹாபி தன் கையில் 2 பேரித்தம்பழங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் அதை தூக்கி எறிந்துவிட்டு, இதை சாப்பிடுவதை கூட இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்வதாக நான் கருதுகிறேன் என்று இந்த உலகத்தை அலட்சியப்படுத்தி தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு சொர்க்கம் வேண்டும். சொர்க்கத்தின் மீது எப்படி அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? சொர்க்கத்தை பார்த்தார்களா என்றால் அவர்களை எது அந்த செயலை செய்ய வைத்து எப்படியாவது நான் சொர்க்கத்தை, உயிரை கொடுத்தாலும் நான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று அவர்கள் சிறிது இருந்த இடத்திலிருந்து முன் சென்று தன்னுடைய கையை இப்படி நீட்டியவர்களாக பிறகு பின்னுக்கு வந்து நின்ற இடத்தில் நின்று கொள்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து சிறிது பின்னுக்கு சென்று மீண்டும் இருந்த இடத்திற்கு வருகிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று நீங்கள் தொழுகை நடத்திய விதம் வேறு விதமாக இருந்ததே, என்ன செய்தி என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் இருந்த சுவற்றிலே சொர்க்கமும் நரகமும் எடுத்து காட்டப்பட்டது. இந்த இடத்துல அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் யார் பார்த்தது? இறைவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க மாத்திரம் தான் பார்த்தாங்க. சொர்க்கத்தை கண்டேன், அதில் இருந்த அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு திராட்சை குலையை பற்றி இழுப்பதற்காக நான் என் கையை நீட்டினேன். பிறகு இருந்த இடத்திற்கு வந்து விட்டேன். பிறகு நரகம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த நரகத்தின் வெப்பம் என்னை பின்னுக்கு தள்ளியது என்று சொன்னவுடன் அந்த சஹாபாக்கள், அந்த பெருமக்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. பார்த்தது ஒரே ஒரு மனிதர், இறைவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு தன் ஆற்றலால் என்றைக்கோ வரக்கூடிய அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் இறைவன் எடுத்து காட்டுகிறான். அதை குறித்து அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். அதை பார்க்காமல் அவர்கள் நம்பினார்கள். பார்த்தது ஒருத்தவங்க தாங்க. இப்ப சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்பட்டால் நம்ம எப்படி நம்புறோம்? ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் நாம் இதை சொல்ல வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு வெகு தொலைவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்க ஒரு இடத்துல இருந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு பாக்குறவங்க, இது ஆரம்ப காலத்திலும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டோமே, இது எப்படி என்று நம்ம ஒருவர் பேசிக்கொண்டோமா இல்லையா? ஒரு சிறிய அளவுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சு தொலை தூரத்தில் இருக்கக்கூடுவதை இங்கே இருந்து பார்க்க கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால், ஆற்றல் மிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சோனத்தையும் நரகத்தையும் அவனால் தன் திருத்தூதருக்கு கொண்டு வந்து காட்ட முடியாதா? இப்படி கதைகளாக நாம் கேட்டுவிட்டு சொல்லுகின்றோம். சொர்க்கம் என்றால் நரகம் என்றால் அதை சொல்லும் போது அது கதை கேட்பது போல் கேட்டுவிட்டு சென்று விடுகின்றோம். சிறு குழந்தைகளுக்கு வீட்டிலே தாய் தந்தையர்கள் உணவு கொடுக்கும் போது அல்லது உறங்க வைக்கும் போது எதையோ சொல்லி தாளாட்டி அவர்களை தூங்க வைக்கின்றார்களே, உணவு ஊட்டுகின்றார்களே, அதை போலத்தான் நம்ம கதை கேட்கறது மாதிரி கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமை பெற்று வருகிறோம். அன்பிற்குரியவர்களே,
இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த நேரத்திலே ஊருக்கு யாராவது பிரசித்தி பெற்றவர்கள் வந்தால், ஒரு நாட்டின் தலைவர், முதன் மந்திரி அல்லது ஒரு சாதாரண எம்எல்ஏ அல்லது ஒரு அமைப்பினுடைய தலைவர், இப்படி சில பதவிகளிலே உள்ளவர்கள் ஊருக்கு வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? வாய்ப்பு கிடைத்தால் அவர்களோடு கூட இருந்து என்ன செய்யறோம்? போட்டோ எடுத்துக்கிறோம். எதுக்கு போட்டோ எடுக்கிறோம்? இவரோடு நான் நெருக்கமானவன். அந்த நெருக்கமானவன் என்று சொன்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அவன் எப்படி பண்ணுவான் தெரியுமா? அவன் எப்படிப்பான், அப்ப நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் நாளை மறுமையில் 3 பிரிவினராக பிரிக்கப்படுவீர்கள். நம்ம 2 பிரிவுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாளை மறுமையில் குந்தும் அஜ்வாஜன் தலாசா, 3 பிரிவினராக பிரிக்கப்படுவீர்கள். ஒரு பிரிவினர் வலதுபுறத்தார், இன்னொரு பிரிவினர் இடதுபுறத்தார். வலதுபுறத்தால் சொர்க்கம் செல்வார்கள், இடதுபுறத்தால் நரகம் செல்வார்கள். 3வது பிரிவினர் அவர்கள் நன்மைகளிலே போட்டி போட்டுக் கொண்டவர்கள், நன்மைகளிலே விரைந்து கொண்டவர்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இந்த உலகத்தில் பட்டம் பதவிகள் இருக்கக்கூடியவர்களோடு நெருங்கி இருக்க ஆசைப்படுகின்றோமே, அல்லாஹுக்கு அருகாமையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளில் நன்மையான காரியங்கள் எடுத்து சொல்லப்படும் போது அதிலே விரைவு காட்ட வேண்டும். நன்மையான காரியங்களை குறித்து சொல்லப்படும் போது அதில் அவன் செஞ்சாதான் நான் செய்வேன் என்று இல்லாமல் அவனை விட நான் அதிகமாக செய்வேன் என்ற போட்டி இல்லை. இப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். அப்ப அந்த நெருக்கத்திற்கு உரியவர்களாக என்றைக்காவது மாறுவதற்கு நாம் முயற்சி செய்திருக்கின்றோமா? சின்ன சின்ன காரியங்கள் ஒரு அற்பமான காரியமாக இருந்தாலும் அதிலே நன்மை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டால் அந்த நன்மைக்காக நாம் விரைவு காட்ட வேண்டும், அந்த நன்மைக்காக நாம் போட்டி போட வேண்டும். இந்த காரியத்திற்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் சில பேர் என்ன சொல்லுவான்? அவர் எவ்வளவு கொடுத்தாரு? 100 ரூபா அல்லது 1000 ரூபா அல்லது 10,000 ரூபா. 10,000 ரூபா அவரு கொடுத்துருக்காரு. நான் அந்த அளவுக்கு எனக்கு சம்பாத்தியம் இல்லை, எனக்கு ஒரு 100 ரூபா போட்டு. ஆனா அல்லாஹும் அவன் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? நன்மையான காரியங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள். தொழுதா நோன்பு வைத்தா 1க்கு 10. ஆனால் இந்த தர்மம் போன்ற அந்த காரியங்களை செய்யும் போது 1க்கு 10 அல்ல, 20 அல்ல, 700 மடங்கு வரை நன்மை. அவன் 1 ரூபா தர்மம் செய்தால் அவனுடைய கணக்கிலே 700 ரூபாய் தர்மம் செய்ததாக எழுதப்படுகிறது. அப்ப நன்மைகளை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டு அந்த நன்மைக்கு மதிப்பு உண்டு என்று புரிந்து கொண்டு, இதுதான் முன்னாடி சொன்னேன், அறிவுரை கூறுங்கள். எவர்கள் இறை விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொன்னவை எல்லாம் புரியும். அவர்கள்தான் இந்த விஷயங்களிலே போட்டி போடுவார்கள், அவர்கள்தான் இந்த விஷயங்களிலே விரைவு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய, வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி இறைவன் ஒரு மாதத்தையே ஒதுக்கியிருக்கான். அத்தகைய
நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய இந்த ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரமலானிலாவது நாம் அதிகம் அதிகம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஒரு சிறிய சிறிய இடைவெளி கிடைத்தாலும், வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அது மாத்திரமல்ல, இறைவனுடைய திருப்தியோடு இந்த உலகத்தில் எவருடைய திருப்திக்காகவும் அல்ல, இறைவனுடைய திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனுடைய திருப்தியோடு நான் இந்த உலகத்தை விட்டு மரணித்து இறைவனுடைய திருப்தியோடு நாளை மறுமையில் அல்லாஹுவை காணக்கூடிய, அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.